வெல்கம் டு rsdhealthykitchen. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நினச்சி மட்டன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறது. செவதொட்டி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மட்டன் பிரியாணி ரெசிபி நான் என் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். செவதொட்டி ரொம்ப ஹெல்த்தியானது. ரத்த சோகை இருக்கவங்கள வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த்தி தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு வெங்காயம். நீங்கள் வெங்காயம் கூட சேர்க்காம வெறும்னா செவதொட்டி உள்ளே போட்டுக்கூட நம்ம செய்யலாம். எனக்கு மசாலா தேவைன்றதுனால நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் எல்லாம் கூட நம்ம செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் செவதொட்டி வேணும்னா நீங்கள் காலையிலே சொல்லி வச்சா தான் வாங்க முடியும். செவதொட்டி காலையிலே வாங்கிக்கோங்க. லேட்டாக வாங்கினீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு புதினா இலைகள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை எதுனாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ புதினா தான் இருந்துச்சு, அதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் ஒரே ஒரு செவதொட்டி தான் எனக்கு கிடச்சிது, அதனால் 1 போட்டிருக்கேன். நீங்கள் 2-3 வாங்கி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே எங்கள் வீட்டில் ஒரே ஒன்று தான் கிடச்சிது எங்கள் ஊரில், அதனால் 1 வாங்கி செஞ்சுருக்கேன். இந்த வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தி தான். கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போ இதை சீக்கிரம் வந்துடும். ஆனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மூடி வைக்கலாம். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்திருக்கு. மசாலாவும் வந்திருக்கு. உங்களுக்கு மசாலா வேணும்னா நீங்கள் அப்படியே வெங்காயம் போட்டு நம்ம செய்யலாம். மசாலா எதுவும் வேண்டாம் அப்படின்னும் போது நீங்கள் வெங்காயம் சேர்க்காம எண்ணெயிலே அப்படியே போட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்த மாதிரி எடுத்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லாவும் இருக்கும். நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக புதினா சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நமக்கு செவதொட்டி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.